செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். 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 வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உன் அனைவருக்கும் என்னுடைய ஏக்கம் நிறைந்த ஏப்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு
தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? சற்று நேரம் தியானிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 நாளாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதியை வாசிக்கும் பொழுது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. 2 நாளாகும் புஸ்தகம் 19:11 வாசிக்கும் பொழுது, திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முதல் வார்த்தையானது தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை. இரண்டாவதாக படித்த வார்த்தையானது சகரியா தீர்க்கதரிசி யோசபாத்துக்கு சொன்ன வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளுமே நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று வாசிக்கிறோம். காரியம் என்று சொன்னால் செயல். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வியாபாரிகள் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்திலே புதிய கணக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை காட்டிலும் அதோடு இணைந்து ஒரு சில தொழில்களை செய்யும்படி நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி காரியத்தை நடப்பி. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாசிக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் இங்கே எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறபடினாலே அதற்கு மறைந்திருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, கடன் நிமித்தம் வாழ்க்கையில் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, வியாதி நிமித்தம் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்திலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இதோட ரகசியம் என்ன? முதலாவதாக, பாரத்தால் எழும்ப முடியாத ஒரு மனுஷன் யோசுவா. பாரம். இந்த மாதத்திலே உங்களை சில பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கலாம். பாரம், கடனாகிய பாரம், சுமையாகிய பாரம், சூழ்நிலையாகிய பாரம், ஜெயிக்க முடியவில்லை என்கிற பாரம், எந்த பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது? இந்த யோசுவாவையும் ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருந்தது. காரணம் என்ன? தலைவன் இறந்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான மோசே இறந்து விட்டபடினாலே அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, திணறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் விடுவதற்கு நான் இறங்கினேன். அப்படியானால் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்ததான மோசே இப்போது இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யாகி விடுமோ? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாதோ? 2 வகையான பாரம். ஒன்று, தலைவன் இல்லை என்கிற ஒரு பாரம். இரண்டாவதாக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எப்படி கொண்டு போவேன்கிற பாரம். இந்த வேளையிலும் உங்கள் பாரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பாரத்தினால் தப்பித்து கொண்ட வேளையிலே ஆண்டவர் வெளிப்பட்டார். அப்போதுதான் சொல்லுகிறார், நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு போய் என்றார். அப்படியானால் ஆண்டவர் தருகிற நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி பாரம். எனக்கு அன்பானவர்களே, மாத்திரமல்ல, ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபுடைய 9வது குமாரன் இசக்கார் 2 பொதிகள் நடுவிலே படுத்து கிடக்கிறான். எழும்ப முடியல.
சுமை. பிரியமானவர்களே, 2 பொதி நடுவே படுத்து கிடக்கிற இசக்கார். ஒருவேளை நீங்களும் பலவிதமான பாரம், சோதனையாகிய பாரம், வேதனையாகிய பாரம், கர்த்தர் சொல்லுகிறார் எலும்பு என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அர்த்தம்? உங்கள் பாரத்தை ஆண்டவர் நீக்க போகிறார். நம்பர் 1. நம்பர் 2, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அவனை சொன்னார். இவனுடைய வாழ்க்கையிலே பாரம், வியாதியாகிய பாரம். பிரியமானவர்களே, இந்த வியாதி எப்படி வந்து சொன்னார்? ஆண்டவர் சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே. அப்ப என்ன அர்த்தம்? 38 வருஷமாக அந்த குளத்தண்டை இருந்தானே. என்ன காரணம்? ஏதோ ஒரு பாவம், அறியாமல் செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது அறிந்து செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது துணிந்து செய்த பாவங்களாக இருக்கலாம். பாவத்தினால ஏற்பட்ட அந்த வியாதி நிமித்தமாக கிட்டத்தட்ட எனக்கு மனங்களே 13,873 நாட்கள், 13,873 டேஸ், 13,873 நாட்கள் நடக்க முடியாதவனாக அங்கே கிடக்கிறான். எழும்ப முடியல. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கின ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, அவன் வெகு காலம் வேதேசுவதை அறிந்து இயேசு அவனை கண்டு அங்கே வந்தார் என்று வாசிக்கிறோம். 2 காரியங்களை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 1, பாவ மன்னிப்பை கொடுத்தார். 2வது, பிரியமானவர்களே, அவனுடைய சரித்திர அத்துணை பலவீனங்களையும் நோய்களையும் இயேசு குணமாக்கினார். ஒருவேளை பலதமான கொடூரமான வியாதியோ, கொள்ளை நோயோ, பாலாக்கு கொலை நோய்க்கு அவர்கள் தப்பிப்பான்னு வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒருவேளை மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கிட்னி செயலந்த சூழ்நிலையிலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற கேன்சர் கிருமிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதியின் கொடுமையாக இருந்தாலும், கொடூரமாக இருந்தாலும், என் ஆண்டவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். எழுந்திரு. அவனை எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. துணை செமர் ஒருவரும் இல்லை, தூக்கி விடுவர் ஒருவரும் இல்லை, குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியின் ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஏன் இவனுடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் பிரச்சனை? ஏன் இவனுக்கு இவ்வளவு தாமதம்? 1, குளத்தை பார்த்தான். 2வது, குடும்பத்தை பார்த்தான். குளம் எப்பொழுது கலங்கும்? குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான். என்னை கொண்டு விடுவதற்கு யாராலும் வருவார்கள் என்று சொல்லி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். குடும்பங்கள் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம். எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நொந்து போயிருந்த ஒரு நிலையிலே ஏசு அங்கே வந்தார் வாசிக்கிறோம். அவனை பார்த்து சொன்ன, எழுந்திரு. நடந்த காரியம் என்ன? எழுந்தான், எடுத்தான், நடந்தான். 3 காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே செயல்பட்டது. எழுந்தான், எடுத்தான், நடந்தான். எனக்கு அன்பானவர்களே, எழுந்திருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார். எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அனுபவம்! இந்த அற்புதங்களை இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக பாவத்தால் எழும்ப முடியாத ஒருவன், பாவத்தால் எழும்ப முடியாத ஒருவன். 3வதாக யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? இங்கே எழும்ப முடியாத விழுந்து கிடக்கிறான். யோசுவா 6ஆம் அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையிலே வெற்றி வெற்றி வெற்றி. 7ஆம் அதிகாரத்திலே தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்ன? இதில் தோல்விக்கு காரணம் யோசுவா அல்ல, கூட இருந்தவன் தான் காரணம். சில கூட இருக்கிறவர்கள் உனக்கு தோல்விகளை வரலாம், வந்திருக்கலாம். யார் அதிகம் நம்பினீர்களோ அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில இழப்பு வந்திருக்கலாம். யார் அதிகம் நம்பினீர்களோ அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில தோல்வி வந்திருக்கலாம். பெருமான கூட இருந்தவனாலே ஒரு இழப்பு, பாதகமான காரியங்களை செய்துட்டான். ஆண்டவர் சொன்னார், எரிகோ சபிக்கப்பட்டது இடம், ஒரு பொருளோடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
ஆனால் இவன் செய்த காரியம் என்ன? துணிந்து செய்தால் வாசிக்கிறோம். யார் இவன்? ஆகான். ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வி வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு மன்னர்களே, நடந்த ஒரு காரியம் என்ன? எழுந்திரு என்று யோசேப்பை ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏன் விழுந்து கிடக்கிறாய், தோல்விக்கு காரணம் என்பதை கண்டுபிடிக்கும்படி ஆண்டவர் சொன்ன பொழுது, எதனால் தோல்வி வந்தது என்பதை அறிந்து தெரிந்து கண்டுபிடித்து அதற்குரிய பரிகாரங்களை செய்த பிறகு மறுபடியும் வெற்றியை அவன் அனுபவித்தான். 3 மாதம் வாழ்க்கையில தோல்வியோ, 3 மாதம் வாழ்க்கையிலே வீழ்ச்சியோ, எனக்கு மனவளே, இந்த மாதத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு எழுப்பப்பட்டார். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய குமாரனாய் இயேசு எழுப்பினார். பொல்லாங்கன் விடையாக்கும்படி இயேசு எழுப்பினார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு, எனக்கு மனங்களே, எழுப்பப்பட்ட நோக்கம் என்ன? உங்களையும் எழுந்திருக்கும்படியாக. ஒருவேளை ஓடி ஓடி உழைத்து விட்டீர்களோ, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் விட்டீர்களோ, ஊழியம் செய்து செய்து உருண்டு போய் விட்டீர்களோ, எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஆவியிலே விழுந்து, ஆத்மாவில் விழுந்து, சரீரத்தில் விழுந்து கிடக்கிறீங்களோ, உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு எழுந்திரு. பூர்வ நாட்களிலும் முந்தின தலைமுறையில் எழும்பினோடு எழும்புவோமா? இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை எழும்பச்சுகிற தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். பாரத்தால் எழும்ப முடியாதவனை எழும்பி கிரியை செய்த ஆண்டவர், பாவத்தால் எழும்ப முடியாதவனை பாவத்தை மன்னித்து எழும்ப செய்த ஆண்டவர், கூட இருந்து பாதகமான காரியங்களை செய்து இது நிமித்தமாக எழும்ப முடியாதிருந்த ஒருவனை எழும்ப செய்த ஆண்டவர் உங்களை எழும்ப செய்வார். ஏப்ரல் எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். நீ எழும்பும் பொழுது வல்லமை தரித்துக்கொள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். எழும்புவோமா? ஒன்று சேர்ந்து ஆண்டவர் ஊழியங்களை கட்டுவோமா? எனக்கு மகளே, ஆண்டவர் மாதத்திலே உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்கள் விடுதலைக்காக என்னுடைய மனைவி இந்திராவின் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 3 மாதத்தை முடித்து 4வது மாதத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே மெத்துதிக்கிறையா, இந்த 4வது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக எழுந்து காரியத்தை நடப்பி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கையின் பிரயாசங்களையும் வருமானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி காரியத்தை எழும்பி நடப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எழுந்திருக்க முடியாதபடி, எழும்பி காரியங்களை செய்ய முடியாதபடி, தொழிலை செய்ய முடியாதபடி, வேலைகளை செய்ய முடியாதபடி, சத்துருவானவன் எந்தெந்த காரியங்களிலே உடைய பிள்ளைகளை முடக்கி போட்டிருக்கிறானோ, சத்துருவானவன் முடக்கி போட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி கர்த்தாவே இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தொழிலிலே ஆண்டவரே, தொழிலில் நசுக்கப்பட்ட நிலைமை, தொழில் இல்லாத நிலைமை, வேலை இல்லாத நிலைமை, இது நிமித்தமாய் கடன்பட்டு போன நிலைமையில கர்த்தாவே நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீரப்பா. இந்த சூழ்நிலைமையிலே நெருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக எழுந்திருக்கும் பொழுது எழுந்து காரியத்தை நடப்பி என்று சொன்னீரே கர்த்தாவே. எழுந்திருக்க முடியாதபடி சூழ்நிலைமைகள் ஆண்டவருடைய காரியங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளும் இப்பொழுது மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவளை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பாரங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறையா. எழுந்திருக்க முடியாதபடி எத்தனையோ பாரங்கள் சுவாமி, குடும்பத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம்,
பாரம், தேவைகளை குறித்த பாரங்கள், ஆண்டவரை கடன் அடைக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற பாரங்கள் ஐயா, எல்லா பாரங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாரங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனையான அனுபவங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படியே கலக்கங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்பொழுது இந்த மாதத்தில் இந்த முதல் தேதியில அவர்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாரத்தை விட்டு எழுந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை பலவீனத்தை விட்டு எழுந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்தெந்த காரியங்களிலே எழுந்திருக்க முடியாதபடி தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, தவிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை துதிக்கிறோம், மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரை துதிக்கிறோம், மூழ்கி போகாதபடிக்கு, முடங்கி கிடக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஊழியத்திற்கும், தொழிலுக்கும், வேலைக்கும், வருமானத்திற்கும் அப்பா நீங்க எதை செய்யணுமோ அதை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்து முடிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறையா. எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லிட்டீங்க. நாங்க செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரை நீங்க சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்வீராக. ஆண்டவரே தொழிலுக்கு செய்வீராக, வேலைக்கு, வருமானங்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவர், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி சிறுமைப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. எழுந்திருக்க முடியாதபடி குழியிலே கிடக்கிறவர்களை, கடன் என்னும் குழியிலே கிடக்கிறவர்களை, வியாதி என்னும் குழியிலே கிடக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி கரம் பிடித்து எடுத்து நிலைநிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமையடைந்த நாட்களுக்கும் தக்கதாக இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. பலவிதத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நெருக்கடி ஆண்டவரே, வருமானத்தில் நெருக்கடி ஆண்டவரே, பற்றாக்குறைகள் ஐயா, எத்தனையோ காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்களே. இல்லாத சூழ்நிலைமை, இயலாத சூழ்நிலைமை, முடியாத சூழ்நிலைமையில கலங்கி கொண்டிருக்கிற எல்லா நிலைமைகளும் இப்பொழுது மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய தடுமாற்றங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய கசப்பான அனுபவங்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரை தூக்கி நிலை நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறையா. இயேசுவின் நாமத்தினால திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நெடுநாளாய் காத்திருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நெடுநாளாய் காத்திருப்பது உள்ளத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. அவர்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் அவர்களுக்கு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அவர்களுக்கு ஏறுமுகமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கிடங்கில பிள்ளத்தில் கிடக்கிறவர்கள் ஏறி வருகிற மாதமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சிறியவர்களை புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்காரும்படி செய்கிற ஆண்டவர் கர்த்தர் செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஐயா, ஒன்றுமில்லாத சூழ்நிலைமைகளை உருவாக்கக்கூடியவர், உண்டாக்கக்கூடியவர், உருவாக்குவீராக, உண்டாக்குவீராக. எதையெல்லாம் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைமையில அவர்கள் விரும்புகிறதை உண்டாக்குவீராக, உருவாக்குவீராக. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா. யாவையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாவையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே முகநூல் மூலமாக ஆண்டவரே துதிக்கிறோம் வார்த்தையை கேட்டவர்கள், எங்களோடு கூட ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்கிறவர்களையும், பார்க்கிறவர்களையும், அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நிறைவை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். நிறைவு வரும்போது குறைவுகள் மறைந்து போகுமே, அந்த ஒரு நிறைவு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதத்திலே வருவதாக என்று ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் அவருடைய குடும்பத்திலே பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு, பலவீனப்பட்டு, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க விடுதலையாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர் என்று சொன்னீரே. அந்த மெய்யான விடுதலை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதங்கள் வரட்டும்
வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உயர்வுகள் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் இந்த 4வது மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. 3 மாதங்கள் வராத நன்மைகள், 3 மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள், சுகம், பலன் யாவையும் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கர்த்தர் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீரே. ஆண்டவருடைய சுகவாழ்வு துளிர்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அது துளிர்விடட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவருடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர்களை கனப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.